வணக்கம். நான் சொல்ல போகிற செய்தியை கேட்டு யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம். ஏன்னா நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். தாரா சிங் இந்தியாவினுடைய வலதுசாரி பயங்கரவாதிகளில் மிக முக்கியமான நபர். இவர் வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது நம்முடைய இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிற வேளையில் 26 வருடங்களுக்கு பிறகு ஒடிஷா சிறையிலிருந்து அவன் விடுதலை செய்யப்படவிருக்கிறான். யார் இந்த தாரா சிங்? வலதுசாரி பயங்கரவாதிகளின் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய தாரா சிங் யார்? இன்றைய ஜென்சி தலைமுறைகளுக்கு, ஏன் ஜென்சி, ஆல்ஃபா ஜென்சி இல்லையா, அந்த தலைமுறைகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களுக்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். 1960களுடைய இறுதியில் ஆஸ்திரேலியாவிலிருந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி நடத்துனர், அன்னை தெரசா மாதிரின்னு வச்சுங்களேன், அவர் இந்தியாவுக்கு வருகிறார். வந்தவர் என்ன செய்கிறாரு? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், தொழுநோயாளிகள், இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார், இவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்கிறார், இவர்களுக்கு ஒரு சகோதரனைப் போல, ஒரு மகனைப் போல கூட இருந்து எல்லா விதமான சேவைகளையும் செய்து வந்தார். இவர் இந்தியாவில் மிகப்பெரிய மதமாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பஜ்ரங்குதள், விஸ்வ இந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதல்ல, இன்றைக்கு அயோத்தி ராமர் கோயிலில் கொள்ளையடித்திருக்கக்கூடிய கூட்டம் இவர்கள்தான். இந்த கூட்டம் அன்றைக்கு ஒப்பாரி வைத்தது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய பழங்குடி ஏழை எளிய மக்கள் மத்தியில் தொழுநோயாளிகளை பராமரிக்கிறேன் என்கிற பெயரில் மிகப்பெரிய அளவில் மதமாற்றம் செய்து வருகிறார் என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இறுதியில் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாள் கிரஹாம் ஸ்டெயின்ஸினுடைய ஜீப்புக்கு உள்ள கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இருக்கிறார். அவருடைய 2 குழந்தைகள், டிமோத்தி, பிலிப், ஒருவருடைய வயது 10, இன்னொருடைய வயது 6 வயது. நல்ல அமைதியான முறையில் 2 குழந்தைகளும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த ஜீப்புக்கு மேலே சங்கபரிவார கும்பல் நேரடியாக போய் பெட்ரோலை ஊற்றுறாங்க. ஊற்றி தீ வைத்து கொளுத்துகிறார்கள். கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அந்த குழந்தைகளும் வெளியே வர முயற்சி செய்கிறார்கள். ஆனால் பஜ்ரங்குதள் அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கம்பால குத்தி உள்ளே போட்டு அந்த கதவை லாக் பண்ணி எரிகிற வரையிலும் வேடிக்கை பார்த்தார்கள். இந்த சம்பவம் நடந்தது. ஏறத்தாழ 50க்கும் அதிகமான பேர் கைது செய்யப்பட்டார்கள். இறுதியில் 30 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். இவர்களுக்கும் குற்றத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று. கடைசியில் சமீபத்தில் ஒடிஷாவில் நவீன் பட்நாயக்கினுடைய ஆட்சி மாறியதற்கு பிறகு பாஜக வந்த உடனேயே இதில் குற்றம் சாட்டப்பட்ட 2வது மிக முக்கியமான குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டான். அவன் விடுதலை செய்யப்பட்ட அன்றைக்கு ஒடிஷாவில் RSS சங்கபரிவார கும்பல் அவனுக்கு மாலையிட்டு வரவேற்பு கொடுத்த காட்சி இந்திய மக்களில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நேரத்தில் தான் இனி அந்த குற்றத்தில் தண்டனை அனுபவித்து வரக்கூடிய, அதாவது 26 வருடமாக தண்டனை அனுபவித்து வரக்கூடிய ஒரே ஒரு நபர், மெயின் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய நபர், வலதுசாரி பயங்கரவாதியாக இருக்கக்கூடிய தாரா சிங். இவனையும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியே விடுறதுக்கு எல்லோரும் முடிவெடுத்திருக்கிறார்கள். சங்கபரிவார கும்பல் முடிவெடுத்திருக்கிறார்கள். இப்போது இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் ஒடிஷாவினுடைய விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவராக இருந்த சாரங்கி என்று சொல்லக்கூடிய நபர், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் ஒரு மிக முக்கியமான அமைச்சர் பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டது. இவரை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? இவர் ஒரு சன்னியாசி, முற்றும் துறந்தவர், சைக்கிளில் தான் ட்ராவல் பண்ணுறாரு. இப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே இவரை புகழ்பாடின. ஆனால் இவர் யார் என்றால், இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸும் 2 குழந்தைகளும் உயிரோடு ஜீப்பில் வைத்து எரிக்கப்பட்ட போது விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநில தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். இவருக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தார் மோடி. இன்றைக்கு இதனுடைய முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய தாரா சிங் என்ன செய்திருக்கிறார் என்றால், விடுதலை செய்யப்படவிருக்கிறார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, 26 வருடங்களாக இவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குற்றம் செய்திருக்கிறீர்களே, இது குறித்து இன்றைக்கு ஏதாவது குற்ற உணர்ச்சி இருக்கிறதா என்று.
அதற்கு தாராசிங் சொன்ன பதில்தான் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இப்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், குஜராத் இனப்படுகொலை தொடர்பாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமும் கேள்வி கேட்டபோது அவர் சொன்ன பதிலும் இந்திய மக்கள் மத்தியில் இன்னமும் வடுவாக பதிந்திருக்கு. என்ன அது? அதாவது சாலையில் காரில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது காரினுடைய அடியில் ஒரு நாய் அடிபட்டால் என்ன ஆகும்? இப்படி ஒப்பிட்டு பேசினார். அதை இந்திய மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். இப்போது இதெல்லாம் நடக்கலைன்னா தான் நமக்கு வருது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும், பெண்கள் மல்யுத்த வீராங்கனைகள் கொல்லப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டில் மிக முக்கியமான குற்றவாளியாக இருந்த ஒரு நபர் பிரிஜ் பூஷன் இல்லையா? இந்த ஆர்எஸ்எஸ்காரன் இவரும் ஜாமீனில் வெளியே வரும்போது இவருக்கு இதே மாதிரியான புகழ் மாலைகள் சூட்டப்பட்டன. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் இனப்படுகொலையில் மிக முக்கியமான குற்றவாளியாக இருந்தவர்கள் சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்ட போது அவர்களுக்கும் இதே மாதிரியான வரவேற்புகள், லட்டு கொடுக்கறது, கேக்கு கொடுக்கறது, மாலை போடுற வரவேற்புகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் என்னவென்னவெல்லாம் பார்க்கணும்னு நமக்கு தெரியல. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் திட்டமிட்ட படுகொலை மகாத்மா காந்தியுடையது. அதை செய்தது சங்கபரிவார கும்பல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சங்கபரிவார கும்பலுடைய ஒரு மிக முக்கியமான ஆதரவாளர் நாதுராம் கோட்ஸே. நாதுராம் கோட்ஸேட்டையும் இந்த மாதிரி ஒரு மகத்தான மணி, உலகமே கொண்டாடக்கூடிய அகிம்சா மூர்த்தியாக இருக்கக்கூடிய, உலகின் மகத்தான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியை கொலை செய்ததில் குற்ற உணர்வு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை என்று சொன்னவன் தான் இந்த நாதுராம் கோட்ஸே. நாதுராம் கோட்ஸேவை காந்தியினுடைய இடத்தில் வைத்து அழகு பார்ப்பதற்கு சங்கபரிவார கும்பல் துடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி செய்திகளெல்லாம் இந்தியாவில் சர்வசாதாரணமான விஷயங்கள். இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ நமக்கு தெரியல. ஒன்று, மக்கள் மனங்களில் ஒரு கோர்ட் இருக்குது இல்லையா? அந்த கோர்ட்டில் எப்போதுமே ஒரே ஒரு விஷயம்தான், என்ன தெரியுமா? அங்கே நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வர விஷயங்கள் எல்லாம் செல்லுபடியாகாது. அங்கு குற்றவாளிகள் என்று அவர்கள் மனதில் குத்தி விட்டார்கள் என்றால் அதை ஒருபோதும் உங்களால் அழிக்க முடியாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.